ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோஸ் பார்க்குற நீங்கள் ஆவரேஜாக ஒரு 20 to 30 ஏஜ்குள்ளே இருந்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஒரு பெஸ்ட் மொமெண்ட் இல்லை மேஜிக்கல் மொமெண்ட் அப்படின்னா என்னவா இருக்கும்? அஃப்கோர்ஸ் சேலரி இஸ் கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட். இந்த மெசேஜை பார்த்ததும் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுப்போம். அதுக்கான பணம் வரப்போ நம்ம ரொம்பவே ஹாப்பியாக இருப்போம். ஆனால் ரிச் பீப்புள் நம்மளை போல இல்லை. அவங்களுக்கு சந்தோஷத்தை தரது எது தெரியுமா? டிவிடெண்ட் இஸ் கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற மெசேஜ் தான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஜான் டி ராக்ஃபெல்லர் அப்படின்றவர் தான் இந்த உலகத்திலே ரிச்சஸ்ட் பர்சனா இருந்தாரு. அண்ட் அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ஐ ஹாவ் வேஸ் ஆஃப் மேக்கிங் மணி தட் யூ நோ நத்திங். இதை பத்தி நான் கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணேன், எனக்கு எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவரோட பயோகிராஃபியை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்ற மீனிங் எனக்கு புரிஞ்சிச்சு. என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிளஷரை தருது, அதாவது எனக்கு சந்தோஷத்தை தர ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்னோட டிவிடெண்ட் எனக்கு வருது அப்படின்றதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இங்க நமக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட் நமக்கு ஈஸியா புரியும். உங்களுக்கு புரியலனாலும் பிரச்சனை இல்ல, நம்மளோட சேனல்லையே பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை மறக்காம இந்த வீடியோ முடிஞ்சதும் செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் இந்த உலகத்திலே 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்களாம். ஒன்னு சேலரி பீப்புள்ஸ், அதாவது 80 to 90% பீப்புள்ஸ் போல ஒரு ஜாப்க்கு நம்ம போறோம், அதுல இருந்து நமக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா அது ஒரு ஆக்டிவ் இன்கம் தான் இல்லையா? ஆனா செகண்ட் ஒன் என்ன தெரியுமா? டிவிடெண்ட்ஸ் மூலமா சம்பாதிக்கிறவங்க. அதாவது இவங்களுக்கு கம்பெனிஸ் பே பண்றாங்க, இதனால இவங்க வேலை பார்க்கணும் அப்படின்றதும் அவசியம் இல்ல, டிவிடெண்ட் இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இதனாலதான் எப்பயும் நாம சொல்லுவோம்ல, ரிச் கெட் ரிச்சர் அப்படின்றது. ஆமா, பணக்காரங்க டிவிடெண்ட்ஸ் மூலமா தான் பணக்காரங்களா ஆயிட்டே இருக்காங்க அப்படின்றது. சோ அவங்கள போல நாமளும் இந்த டிவிடெண்ட்ல ஏர்ன் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல முக்கியமா 4 விஷயம் பத்தி நமக்கு தெரிஞ்சா போதும், டிவிடெண்ட் மூலமா நம்மளால ஒரு டீசென்டான அமௌண்ட்டை ஒரு மந்த்லி சேலரியா கூட ஏர்ன் பண்ண முடியும். சோ வாங்க அந்த 4 விஷயம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிவிடெண்ட்ஸ் அண்ட் டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பு கம்மி தான். அண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்றது எப்படி அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸும் தெரியாது உங்களுக்கு. சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அண்ட் செகண்ட் ஒன், ஹவு டு ஃபைண்ட் டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ். அதாவது டிவிடெண்ட் தர, அதாவது மாச சம்பளம் போல டிவிடெண்ட்ஸ் தர கம்பெனிஸ் என்னலாம், அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். தேர்டா நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரியல் எக்ஸாம்பிள் ஆஃப் டிவிடெண்ட் இன்கம். ஆமாங்க, டிவிடெண்ட் இன்கம் மூலமா லட்சத்துல சம்பாதிச்ச ஒரு ரியல் பர்சன் நாம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன், ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸ். அண்ட் அவரை போல நாம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அட்வான்டேஜஸ் மட்டும் தெரிஞ்சா பத்தாது, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதை நம்ம 4 பாயிண்டா பார்க்கலாம். நம்பர் 1, டிவிடெண்ட்ஸ் அண்ட் டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது டிவிடெண்ட்ஸ்னா என்னது, டிவிடெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க பேசிக் விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க 2 டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஒன்னு growth ஸ்டாக், இன்னொன்னு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். அதாவது ஒரு கம்பெனி வளர்ந்து ப்ராஃபிட் தருது அப்படின்னா அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு 2 ஆப்ஷன்ஸ் தருவாங்க. ஒன்னு ப்ராஃபிட்டை ரிட்டைன் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த ப்ராஃபிட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற 2 ஆப்ஷன்ஸ் தருவாங்க. இப்படி பண்றப்போ கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் மேல போகும். இதை தான் நாம growth ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது வளர்ந்துகிட்டு இருக்க கம்பெனி தான் growth ஸ்டாக்ஸ். ஆனா நெக்ஸ்ட் நாம டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நல்ல நிலைமையில இருக்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்களோட கம்பெனி growth ஆகிட்டு இல்ல, ஆல்ரெடி growth ஆகிருக்கும். அதாவது நம்ம போடுற பணத்துல தான் அவங்களோட கம்பெனி grow ஆகுது அப்படின்றது அர்த்தம் இல்ல, பதிலா நிறைய பணம் அவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கும். இப்படிப்பட்ட கம்பெனிஸ் எல்லாம் தான் டிவிடெண்ட்ஸை நமக்கு தருவாங்க. இப்படி 2 வழியில ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இல்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட் பிகினஸா இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க இப்ப தெரிஞ்சிருக்கலாம். அப்ப growth ஸ்டாக்ஸ் அண்ட் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எப்படி வேலை செய்யுது நாம தெரிஞ்சுக்கணும்னா, growth ஸ்டாக்ஸ் நாம எடுத்துக்கிட்டோம்னா இதுல நாம கம்மியான விலைக்கு ஒரு ஸ்டாக்ஸை வாங்கி விலை ஏறினதும், அதாவது அது ப்ராஃபிட்டா அடைஞ்சதும் அதை வித்து நாம பணம் பார்க்கிறோம். இப்படிதான் growth ஸ்டாக்ஸ் வேலை செய்யுது. ஆனா ரெண்டாவது நம்ம பார்த்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம லம்சமா ஒரு அமௌண்ட்டை அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களே மந்த்லி டிவிடெண்ட்ஸா டைரக்டா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல சேலரி கிரெடிட் ஆகுற மாதிரி நம்மளோட டிவிடெண்ட் அமௌண்ட்டும் வந்துரும். வழியில நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு ஸ்டாக்ஸை வாங்குறோம் அப்படின்னா அது ப்ராஃபிட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் அது ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னா அப்பதான் நம்மளால அதை விற்க முடியும், அது மூலமா நம்மளால பணம் பார்க்க முடியும். ஆனா ரெண்டாவது வழியில அப்படி இல்ல. ஒன்ஸ் நாம ஒரு நல்ல கம்பெனில அண்ட் க்ரோ ஆன கம்பெனில நாம இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் போதும், நம்மளால மந்த்லி ஒரு டிவிடெண்ட் இன்கம் பார்க்க முடியும். சரி, டிவிடெண்ட்ஸ் தான் என்னது, டிவிடெண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்றது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸ் நாம கத்துக்கிட்டோம் இப்ப. அண்ட் இந்த டிவிடெண்ட்ஸை நான் போய் எங்க தேடுறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இந்த ரெண்டாவது ஸ்டெப், ஹவு டு ஃபைண்ட் அ டிவிடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நாம எந்த கம்பெனிஸ்லாம் டிவிடெண்ட்ஸ் பே பண்றாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு டிக்கர் டேப் அப்படின்ற வெப்சைட்டுக்கு நாம வந்திருக்கோம். இதுல ஸ்டாக் ஸ்கிரீனர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நீங்க போயிட்டு அதுல நிஃப்டி 100 அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிருக்க டாப் 100 கம்பெனிஸ் தான் இந்த நிஃப்டி 100. அடுத்ததா இந்த வெப்சைட்லயே ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நீங்க போயிட்டு அதுல டிவிடெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாப் 100 கம்பெனிஸ் தர டிவிடெண்ட் எவ்வளோ அப்படின்றது பக்கத்துல வந்துடும். அடுத்ததா இதுல சின்ன கம்பெனிஸ்மே நமக்கு டிவிடெண்ட்ஸ்லாம் தராங்க. அண்ட் இதுல 30,000 crores எக்ஸ்பென்சிவ் கம்பெனிஸ்மே லிஸ்ட் ஆயிருக்கும். ஓகே, பெரிய கம்பெனி எல்லாம் லிஸ்ட் ஆயிருக்கும். அப்போ கண்டிப்பா இதுல டிவிடெண்ட்லாம் நல்லா தருவாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க கண்மூடித்தனமா அப்படியே இன்வெஸ்ட் பண்ணாம பதிலா அந்த கம்பெனி லாங் டேர்ம்ல ஸ்டேபிளான கம்பெனியா அப்படின்றத நீங்க பார்க்கணும். அண்ட் இதுக்கு தான் எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கல் நாலேஜும் கூடவே காமன் சென்ஸ் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப தேவை நமக்கு. ஓகே, இப்போ நாம ரொம்ப டீப் அண்ட் டெப்தா போகாம எப்படி இந்த கம்பெனிஸ்லாம் நமக்கு டிவிடெண்ட்ஸ் தராங்க அப்படின்றத பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். இந்த டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்றது தெரியணும். அதாவது கம்பெனி தர டிவிடெண்ட் அமௌண்ட் அண்ட் அதோட கம்பெனி ஷேர் பிரைஸ் ரெண்டையும் டிவைட் பண்ணி கிடைக்கிற ஒரு அமௌண்ட் தான் இந்த டிவிடெண்ட் ஈல்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஷேர் பிரைஸ் ஒரு 100 rupees அப்படின்னா அந்த கம்பெனி தர டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படின்றது ஒரு 3 ரூபாய் அப்படின்னா இங்க டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்றது 3%. இது கம்பெனி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு தர ஒரு வட்டி அப்படின்னு நாம நினைச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு தர டிவிடெண்ட் ஈல்டு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓ, அப்ப பேங்க்ஸ் தர வட்டி மாதிரி அப்படின்னு நினைச்சு ஹை டிவிடெண்ட் ஈல்டு தர கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் பண்ணக்கூடாது. பிஃபோர் தட் லாங் டேர்ம்ல எந்த ஒரு கம்பெனி உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்றத பார்த்து நீங்க செலக்டிவா இன்வெஸ்ட் பண்ணணும். தேர்ட் ஒன், ரியல் எக்ஸாம்பிள் ஆஃப் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். ஆமா, இப்ப நாம பார்க்க போறது டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் மூலமாவும் அதுல கிடைச்ச இன்கம் மூலமாவும் ஒருத்தர் லட்சத்துல சம்பாதிச்ச கதை தான் அது. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அவர் போட்ட ட்வீட் தான் அது. இவர் 2004ல ஐடிசி ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு. அப்புறம் அவங்க கொடுத்த போனஸ் அண்ட் ஸ்பிளிட்ல இவர் வாங்கியிருக்க அந்த எக்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றது 45,000 ஆயிருக்கும். இதுக்கப்புறம் அவரு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல மட்டும் 4 லட்சம் வரை டிவிடெண்ட்ஸா மட்டும் சம்பாதிச்சாராம். அந்த ஷேர்ஸ் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நாம பார்த்தோம்னா 2004ல ஐடிசியோட ஷேர் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 1000 இருந்திருக்கு. இத ஐடிசி ஆனுவல் ரிப்போர்ட்ல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். அவர் வாங்கியிருக்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 1000 அப்படின்னு நாம போட்டோம்னா ஆல்மோஸ்ட் அவர் ஐடிசி ஷேர்ஸ் 10 லட்சத்துக்கு வாங்கியிருப்பாரு. கொஞ்சம் வருஷம் அப்புறம் அந்த கம்பெனி கொடுத்த ஷேர் ஸ்பிளிட், போனஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் வச்சு அவரோட அந்த 1000 ஷேர்ஸ் அப்படின்றது 45,000 ஆகிருக்கும். அண்ட் இத பத்தி உங்களுக்கு தெரியலனா, அதாவது ஷேர் ஸ்பிளிட், போனஸ் ஷேர்ஸ் கான்செப்ட் இதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியலனா அப்கமிங் வீடியோஸ்ல நாம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சோ அவர் வாங்கியிருக்க அந்த ஐடிசி கம்பெனி ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 4.5% டிவிடெண்ட் ஈல்டு அவங்க கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நாம கால்குலேட் பண்ணா அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல 4 லட்சம் வரை அவருக்கு டிவிடெண்ட் மூலமா பணம் வந்திருக்கும். ஓகே, இது 2004ல இருக்க டேட்டா. இப்ப ஐடிசியோட ஷேர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 425 ரூபாய் ஆகிருச்சு. சோ அப்ராக்சிமேட்டா நாம ஷேர்ஸ், போனஸ், ஷேர் ஸ்பிளிட் இதெல்லாம் பண்ணாம அவரோட அந்த 45,000 ஸ்டாக்ஸ் வந்து இப்ப எவ்வளவா இருக்கும் அப்படி நாம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 45,000 into 425 அப்படி நாம போட்டோம்னா நியர்லி அவர் வந்து 2 crores வரை சம்பாதிச்சிருப்பாரு. இது ஷேர் ஸ்பிளிட் இதெல்லாம் இல்லாம நான் சொல்லிருக்கேன். இது இருந்துச்சுன்னா அப்கோர்ஸ் அவரு crore கணக்குல இப்ப ஏர்ன் பண்ணிருப்பாரு. சோ இந்த அளவு ஒரு சின்ன டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்றது ஒருத்தரோட லைஃப்ல பெரிய இம்பாக்டை ஏற்படுத்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் டிவிடெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியா இருந்திருக்கும் அப்படின்றதுல டவுட் இல்ல. அண்ட் லாஸ்டா 4th பார்ட்டா நாம பார்க்க போறது இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அதாவது நாம அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, ஷேர் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணம் அப்படின்றது எந்த அளவு மார்க்கெட் ஃபாஸ்டா க்ரோ ஆகுமோ அந்த அளவு நாம இன்வெஸ்ட் பண்ணிக்க ஷேர்ஸோட பிரைஸ் அப்படின்றதும் சம க்ரோத் ஆகும். சோ அப்படின்னா நீங்க யங்கா இருக்கிறப்பயே ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க கம்பெனி அப்படின்றது மெச்சூர்ட் ஆயிரும். அது போல இப்ப இந்தியால வளர்ந்து வர கம்பெனிஸ் அப்படின்றது நிறைய இருக்கு. அதனால அந்த கம்பெனிஸோட ஷேர் பிரைஸ் எல்லாமே கண்டிப்பா ஹையா
தான் இருக்கும். இது உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கா தெரிஞ்சிச்சுன்னா, அதனால உங்களால நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ரெண்டாவது அட்வான்டேஜ், அதாவது ஸ்டார்ட் ஸ்மால். நீங்க சின்ன அமௌண்ட்ல இருந்து கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறது காம்பவுண்டிங் மூலமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல நடக்கிற மேஜிக்க யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ 100, 500 அப்படின்னு உங்களால மந்த்லி இந்த ஒரு சின்ன அமௌண்ட்ல கூட இன்வெஸ்டிங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண முடியும். சோ அப்படி நீங்க பண்ணணும்னா ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலமா ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா டைவர்சிபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு 50 lakhs இருக்குது அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 50 lakhs-ஐயும் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆனா ஸ்டாக்ஸ்ல அப்படி இல்ல. ஸ்டாக்ஸ்ல நீங்க டைவர்சிபிகேஷனா இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்டா இதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜா தெரியுது அப்படின்னா ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான நல்ல நாலேஜ் முன்னாடி இருக்கணும். இதை நான் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கல, பதிலா இதை ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நாம எடுக்கிற டெசிஷன்ல நாமளே ரிஸ்க் எடுக்க கூடாது. அண்ட் இந்த ரிஸ்க் வந்து நம்மளுடைய பணத்தை லாஸ் பண்ணிடக்கூடாது. சோ அதனால ஒரு நல்ல நாலேஜோட ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்ல, கண்டிப்பா அது ஒரு அட்வான்டேஜ் தான். சோ ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்ல, ரியல் எஸ்டேட், கோல்டு அண்ட் அதர் ஸ்கீம் அப்படின்னு எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நாலேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. ஏன் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நாலேஜே இல்லாம நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹை ரிஸ்க். அண்ட் வித் நாலேஜோட இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா முன்ன பார்த்த மாதிரி லோ ரிஸ்க். சோ நீங்க அதிகமா ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படின்னா லோ ரிஸ்க்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்ல நாலேஜோட இருக்கணும் ஷேர் மார்க்கெட்ல. சோ அதுக்கு தான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ அதனால எங்களோட வெல்ஸ்டெக் சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் த வெல்ஸ்டெக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலா இதெல்லாம் ஃபினான்ஷியல் எஜுகேஷன்ல யாரும் ஸ்கூல்ல சொல்லி தரதில்ல, அதனால இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அகைன் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் வீடியோ நாம மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.